வெல்கம் பேக் டு நோடத் கேமிங். இந்த வீடியோவில் இந்த மேட்ச்சில் நான் எப்படி கனெக்ட் ஆனேன், நீங்கள் எப்படி இந்த மேட்ச்சில் கனெக்ட் ஆகலாங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சேனலுக்கு புதுசாக வாங்கினா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போய் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நீக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எடிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது எடிட் கிடையாது. ஏன்னா நான் ப்ளே பண்ணுறத என்னால் எடிட் பண்ண முடியுமே தவிர என்னோட டீம்மேட்டையோ என்னோட ஆப்பனண்ட்டையோ என்னால் எடிட் பண்ண முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறமேல் இது ஃப்ரீ ஃபயரோட ஒன் டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு மோட் கிடையாது. இது ஒன் டைப் ஆஃப் பக்கு. இதில் என்னென்ன நடந்துச்சு, நீங்கள் எப்படி இதில் கனெக்ட் ஆகலாம் அப்படின்னா இந்த வீடியோட ஃப்ளோலேயே நான் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கை ரெண்டு ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். இந்த மூடில் நம்மளால் கன்னை எடுத்துக்க முடியும். ஆனால் சில நேரத்தில் சுட முடியாது. வால் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதில் செத்தா நின்றுட்டே தான் இருப்போங்க. சத்தியமாக நம்ம தவள மாட்டோம், கீழே நம்ம படுத்துருக்க மாட்டோம், அப்படியே நின்றுட்டே இருப்போம். இப்போ நான் செத்துட்டேன் பாருங்களேன். இப்போ இந்த எனிமி போவான் பாருங்கள், செத்தவங்க அப்படியே நின்றுருப்பாங்க. அவங்களோட லூட் பாக்ஸ் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. இதுதான் இதில் இருக்க காமெடியான விஷயமே. நம்பவே முடியல, என்னடா இது ஃப்ரீ ஃபயரில் தான் அப்டேட் இது வந்துருச்சா இல்லை என் ஃபோன் தான் அப்படி நடந்துச்சா. ஆனால் ஒன்று சொல்லணும், இந்த மேட்ச்சை நான் கண்டானோடனே எனக்கு மட்டும்தான் அப்படி நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் கூட விளாண்ட டீம்மேட்ஸ் நார்மலாக ப்ளே பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் விஷுவலில் தெரியல. அவங்களோட கேம் ப்ளே, அவங்களோட கீழே பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது உங்கள் மேட்ச்குள்ளே போய்யோ இந்த மாதிரி நடந்திருக்கு ப்ரோ அப்படின்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தான் ஃபஸ்ட் டைமா இது பக்குன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுனே தெரில. ஃப்ரீ ஃபயர் ஹேக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் தடவை ஃப்ரீ ஃபயர் என்ன ஹேக் பண்ணிடுச்சு அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்ல முடியும். ஏதோ என்னால் முடிஞ்ச 1-2 ரவுண்டில் நானும் ஃபயர் பண்ண நினச்சிருப்பேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஃபயர் பண்ண முடியும். மூவ்மெண்ட்டு பாருங்களேன், இதில் ஓட முடியாதுங்க. நீங்கள் அந்த ஓடுற பட்டனை கிளிக் பண்ணாலே இப்படி தான் மூவ் பண்ண முடியும். நான் இது என்ன சொல்கிறதுனா சொல்கிறேன் பாருங்கள், அந்த வாழை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணுறது, கன்னெல்லாம் மாற்றிக்கலாம். இப்படியே கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே போகணுங்க. எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இதில் யார் எனிமி யார் டீம்மேட் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பான், அந்த செத்து போயிட்டான் பாருங்க அவன். இப்போ என் மண்டையில் லாக் ஆகுது பாருங்களேன். இதுதான் காமெடி. என்னடா இது, நான் ரிவே பண்ணால் நான் கீழே படுத்திருப்பேன். இது என் மண்டையில் இருக்குங்க. அப்படி எனக்கு கொண்டுருவாங்க. நான் நின்றுக்கிட்டே இருப்பேன். இது என்னடா மேட்ச், யாரா சாகுறா, செத்தவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். செத்தானா இல்லையான்னு கூட தெரியல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரிலாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்ன இலவியா இது, அந்த மாதிரி தான் இருக்குது. என்னென்னமோ நடந்துட்டுருக்காங்க பாருங்கள். எனிமி போய்கிட்டு இருக்கான், டவுன் ஆகிட்டான். இதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் டீம்மேட்ஸ்லாம் நல்ல ஆர்மர் விளாண்டுருப்பாங்க. எனக்கு மட்டும்தான், அதாவது ஆப்பனண்ட்டும் கரெக்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு மட்டும்தான் அப்படி நடந்துச்சா, ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னால் எமௌண்ட் போட முடியல. என்னால் இந்த கேரக்டரோட ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியல. மெடிக்கிட் போட முடியல. இந்த மாதிரி நிறையா பிரச்சனை நான் அதில் ஃபேஸ் பண்ணேன். இது நார்மல் மேட்ச் மாதிரி எனக்கு தெரியல. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. இது ஃப்ரீ ஃபயரா என்ன இது, வேறு இதுக்குள்ளே போயிட்டோமா, இது அப்டேட்டா, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, வளன்னு பேச வேணாம், வாங்க இன்றைக்கி ட்ரிக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த ட்ரிக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரீசார்ஜ் முடிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு போல் இருக்குது. கரெக்டாக இது ஒரு 12 இல்லை 12:20 அந்த மாதிரி டைமில் இருக்கும், நான் மேட்ச்குள்ளே போன டைமு. அப்போ என்ன பண்ணேன், நெட்டு முடிஞ்சது எனக்கு தெரியல. நான் நார்மலாக கேமுக்குள்ளே போனேன். கேமுக்குள்ளே போயிருச்சு. போனதுக்கப்புறம் லாபியில் என்னென்னு சொல்கிறது அப்படின்னா, என்னோடய காஸ்டியூம்லாம் டவுன்லோட் பண்ண மாதிரி காட்டுது. ஆனால் இந்த லாபிலேயே எனக்கு இந்த மாதிரி பாட்டு காஸ்டியூம் தான் ஷோ ஆச்சு. அதான் ஃபஸ்ட்டு சிம்டமு. என்ன பண்ணேன், எமௌண்ட் போட்டேன் லாபியில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் பெட்டையும் காணோம். நான் எமௌண்ட் போடுறேன் அப்படின்னா அந்த எமௌண்ட் லாபியில் ஷோவாகவே இல்லை. என் பெட்டையும் காணோம். என்னடா அது, என் பெட்டு வரலன்னு சொல்லிட்டு பெட்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். பெட்டுலாம் என்ன சொல்கிறது, சாய்ஸில் இருக்குது. ஆனால் பெட்டு லாபியில் ஷோ ஆகலை. எமௌண்ட் போட்டேன், அதுவும் ஒர்க் ஆகலை. என்னடா இது இப்போ எனக்கு டவுட் வந்துருச்சு. அப்போ தான் தோணுச்சு, இது ஏதோ பக்கு போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு நார்மலான ஒரு சிஎஸ் மேட்ச்சை நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மேட்ச் உள்ளே கனெக்ட் ஆயிடுச்சு. உள்ளே கனெக்ட் ஆன ஒன்று என்னென்னா, என்னோட 2 கை இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்குது. என்னடா இது, மேட்ச்சுக்குள்ளே உள்ளே வந்துட்டோமே, சரி ஏதாவது பக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நெட்டை ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை கிட்ட ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அப்போயும் எந்த சேஞ்சஸுமே தெரியல. என்னடா ஆச்சு, ஃப்ரீ ஃபயர் எதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு, சரி ஒரு மேட்ச் ப்ளே பண்ணால் அடுத்த மேட்ச் நார்மலான கண்டிஷனுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் விளாட ஆரம்பித்தேன். ஆனால் சத்தியமாக அது மாறவே இல்லைங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. இது நான் ட்ரிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு வகையான பக்கு தான். ஆனால் எனக்கு ஏகேஎஃப் கொடுத்துருக்காங்க. எனக்கு 10 பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னால் நார்மலாக சிஎஸ்ஓ இல்லை சிஎஸ் ரேங்க் கூட விளாட முடியாது. என்னங்க இது பக்கு. இது நான் ஹேக் பண்ணியோ இல்லை சீட் பண்ணியோ இந்த கேமில் விளாட்ல. ஏகேஎஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் மூவ்மெண்ட்டே இல்லாமல் நின்றுருந்துருக்கேண்ணா. நான் இதில் மூவ் ஆகிற மாதிரி எனக்கு காட்டுது. இது என்னோடய ஃபால்ட்டு கிடையாது. இது ஃப்ரீ ஃபயரோட ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். என்னோட பக்கு ஒரு ஃபால்ட்டு. ஆனால் நான் இப்படி ஃப்ரீ ஃபயர் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். என்ன ஏகேஎஃப் கொடுத்து இப்போ எனக்கு 10 பாயிண்ட் கிட்ட மைனஸ் ஆகிடுச்சு. என்னால் நார்மலாக என்னோடய ப்ளே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக ரீசார்ஜ் முடிகிற டைமில் நீங்கள் கேம்குள்ளே லாகின் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓகே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுத்து தான் போடுறேன். ஆனால் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் த வாட்சிங். டாட்டா.